ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற ஹாட் சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ரிச்சாக, ரொம்ப க்ரீமியாக இருக்கும். வாங்க நம்மளும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். அதுவும் 2 மெத்தடில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து நான் கோகோ பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுறேங்க. அதுக்கு ஃபஸ்ட்டில் வந்து 1 கப் பால் எடுத்துக்கலாம். பால் வந்து நீங்கள் என்ன பால்னாலும் எடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல் ஃபேட் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும். இப்போ பால் நல்லா சூடாயிடுச்சு. இதில் இப்போ நம்ம சுகர் ஃபஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இனிப்பு வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கரைஞ்சதும் கூடவே வந்து நம்ம கோகோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போவே வந்து நமக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். கூடவே வந்து கொஞ்சமாக க்ரீம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து ஆப்ஷனுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபைனலாக வந்து ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து பட்டைத்தூள் இருக்கு இல்லைங்க, சின்னமன் பவுடர், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஃப்ளேவர் தரும். அவ்வளோதான், நம்மளோட ஃபஸ்ட்டு மெத்தடில் ஹாட் சாக்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் மெத்தடில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் சாக்லேட் வந்து யூஸ் பண்ணுறேங்க. சாக்கோ சிப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு பால் வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக இனிப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாக்லேட் தான் ஆட் பண்ணுறோம், அதனால் அதிலே ஸ்வீட் இருக்கும். அதனால் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து டார்க் சாக்லேட்டோ இல்லை வேறு ஏதாவது சாக்லேட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடரோ இல்லை வெனிலா எசன்ஸோ இல்லை பட்டைத்தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப சூப்பரான இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 மெத்தட்லேயும் மேலே வந்து க்ரீம் வச்சு கார்னிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக யம்மியாக க்ரீமியாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த 2 ரெசிபியும். உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தனா எனக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை கூட எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.